நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து எலெக்ஷன்ஸ் வரைக்கும் தளபதி ஹேட்டர்ஸ்லாம் வந்து வச்சு செய்யலாம். நம்ம அண்ணா வந்து அரசியலுக்கு வந்தாருங்க. பல பேருக்கு வந்து தூக்கம் போயிடுச்சு, பல பேருக்கு வந்து சந்தோஷம் போயிடுச்சு. ஆனால் வச்சு செஞ்சுட்டு இருக்காரு நம்ம அண்ணன். இந்த ஆள் எதுக்கு வந்து அரசியலுக்கு திடீர்னு வந்தார், நம்ம தூக்கத்தை வந்து கெடுத்துட்டாரு, நம்ம எப்படி கொள்ளையடிக்கிறது, நம்ம எப்படி லஞ்சம் வாங்குறது, நம்ம எப்படி வந்து மக்களோட பணத்தை வந்து ஆட்டையை போகிறது அப்படின்ட்டு வந்து நிறைய அரசியல்வாதிகள் வந்து பதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம அண்ணனை வந்து சினிமாவில் இருக்கும்போது வந்து அவர் தாங்க உச்சம், அவர் தாங்க நம்பர் 1, அவர் தாங்க சூப்பர் ஸ்டாரு, அவர் தாங்க இப்போ தமிழ் சினிமாவோட டானு, அவர் என்னோட தம்பிங்க, என்னோட அண்ணங்க, அவருங்க இப்படிங்க அப்படின்னு வந்து தளபதி விஜய்க்கு வந்து அப்படி பேசிட்டு இருந்த மனுஷனுங்களாம் வந்து, ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து அப்படியே பச்சவந்தியா மாதிரி தளபதி விஜய்க்கு வந்து எதிராக வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம கூட நடிச்சிட்டு இருந்த ஒரு நடிகர் வந்து இப்போ வந்து அரசியலுக்கு போய் மக்கள் இவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்க. அவர் வந்து 2024 வந்து சிஎம்லாம் ஆக போறாரு, நமக்கு வந்து வயிறு எரியுது, நமக்கு வந்து கதறலாம் இருக்கு, நமக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து வன்மத்தோட சுத்திட்டு இருக்காங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து சிவகார்த்திகேயனோட பராசக்தி, அது சிவகார்த்திகேயனோட பராசக்தின்னு மட்டும் சொல்லக்கூடாதுங்க, அது உதயநிதி ஸ்டாலினோட தயாரிப்பில், அதாவது ரெட் ஜெயண்டோட தயாரிப்பில் வரப்போட படம் தான் வந்து பராசக்தி. ஸோ கலைஞரோட கதைவாசனத்தில் வந்து ஏற்கனவே வந்து சிவாஜி வச்சு ஒரு பராசக்தி வந்துச்சு. ஸோ அந்த கான்செப்டில் வந்து இப்பயும் வந்து பராசக்தி கொண்டு வராங்க. ஸோ பராசக்தி அப்படின்ற இந்த படத்தை வந்து நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்துக்கு போட்டியாக வந்து கொண்டுட்டு வராங்க. ஸோ ஆளுங்கட்சி வந்து இந்த படத்தை தயாரிக்குது அப்படின்னும் போது தெரியும், இந்த படத்தை வச்சு தளபதி படத்தை வந்து எதிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க வந்து இப்போ வந்து பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தியேட்டர் பிரச்சனையாக இருக்கட்டும், நிறைய இஷ்யூ அப்படின்றது வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சிவகார்த்திகேயன் கூட வந்து தளபதிக்கு எதிராக தான் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்ம அண்ணன் அப்படி கிடையாதுங்க. நம்ம அண்ணன் வந்து விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ்லயே வந்து சிவகார்த்திகேயன் வந்து தூக்கி விட்டாரு. அந்த ஒரு நல்ல மனுஷங்க, நம்ம அண்ணன் வந்து நல்ல மனுஷங்க, அவருக்கு நம்ம ஒரு ஃபேனா இருக்கோம் அப்படின்றது ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துட்டு இருக்குங்க. ஏன்னா அவர் வந்து எந்த ஒரு கள்ளங்கபடமும் இல்லாம அப்பயே வந்து தூக்கி விட்டாரு. அது மட்டும் கிடையாது, கோட் திரைப்படத்துல வந்து சிவகார்த்திகேயன் வந்து துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு வந்து ஒரு டயலாக் வந்து நம்ம அண்ணன் கொடுத்திருக்காரு. எந்த ஒரு நடிகனும் வந்து செய்யாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம அண்ணன் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா நன்றி கெட்ட மனுஷங்க இருக்கிற ஊர் தாங்க அது, நன்றி கெட்ட மனுஷங்க வாழ்ற நாடு தானே அது. அதனால வந்து நன்றி கெட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. சிவகார்த்திகேயன் வந்து நன்றி கெட்டவரா இருந்துட்டு இருக்காரு. ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் அப்படின்றது வந்து மலேசியால வந்து டிசம்பர் 27 நடக்க போகுது அப்படின்றது தெரியும். ஆனா பராசக்தி படத்தோட ஆடியோ லான்ச் அப்படின்றது வந்து ஜனவரி 4 வந்து நடக்க போதான். அதுல வந்து ரஜினி அண்ட் கமல் வந்து கலந்துக்க போறாங்களாம். சோ கமலஹாசன் வந்து தளபதி மேல வந்து வன்மத்தில் இருக்கு, ஏன்னா வந்து திமுக இருக்காரு அப்படின்றதுக்காக வந்து விஜய் மேல வந்து வன்மத்தில் இருந்துட்டு இருக்காரு. நமக்கு பின்னாடி வந்த ஒருத்தர் வந்து நம்மள மீறி வந்து தமிழ் சினிமாலையும் உச்சத்தில் இருக்காரு. அரசியல் வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது வந்து எவனும் கண்டுக்கவே இல்லை, நாய் கூட சீண்டல. ஆனா அவருக்கு வந்து இவ்வளவு மக்கள் வராங்களே அப்படின்றது கமல் ஒரு பக்கம் வந்து கதறிட்டு இருக்காரு. ரஜினி வந்து நமக்கு பின்னாடி வந்த ஒரு பையன் வந்து நம்மளே பீட் பண்ணிட்டு வந்து தமிழ் சினிமாவில் நம்பர் 1 ஆயிட்டார் அப்படின்ற வைத்தறிச்சல் வந்து ரஜினி சாருக்குமே இருந்துட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் வந்து தளபதி விஜய்க்கு எதிராக வந்து பராசக்தி ஆடியோ லான்ச்ல போய் கலந்துக்க போறாங்களாம். நான் ஒண்ணு சொல்றேங்க, தமிழ் சினிமா மொத்த பேரும் கிளம்பி வந்தாலும் சரிதாங்க, தமிழ் சினிமாவே மொத்தமா கிளம்பி வந்தாலும் சரிதான், தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதிகள் மொத்தமா வந்து கிளம்பி வந்து நம்ம தளபதி விஜய்க்கு எதிராக நின்னாலும் சரிதான், நம்ம அண்ணா சிங்கா மாதிரி எதிர்பாருங்க. மக்கள் வந்து தளபதி விஜய் பக்கம் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ எவனாலும் சரிதான், எந்த கொம்பம் வந்தாலும் சரிதான், எங்க அண்ணன் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அது அரசியலா இருந்தாலும் சரிதான், சினிமாவா இருந்தாலும் சரிதான், எவனா இருந்தாலும் வாங்க பார்த்துடலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.